ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட் இன்ஸ்பயர் பை சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த சந்தாதாரர்களின் உண்மை பேய் சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு சேனல் பேக் டு ஈவென். என்ன தம்ப்நெயில் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவோட செகண்ட் பார்ட் தான் இன்னைக்கு சண்டே போஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னேன். அந்த வீடியோக்கு சம்மந்தமே இல்லாமல் இதுக்கு முன்னாடி போட்ட ஜொமேட்டோ வீடியோவோட பார்ட் 2 போட்டிருக்கு. அப்போ நேற்று போஸ்ட் பண்ண வீடியோட பார்ட் 2 எங்கன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நாம 2 சம்பவத்தோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அதாவது நேற்று பார்த்த சம்பவம் வானிஷி அவங்க ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான இந்த பில்லி, சூனியம், ஏவல் அண்டு காட்டேரி இந்த மாதிரி நிறைய விஷயம் அவங்க குடும்பத்தை போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கு. அண்ட் அதோட பார்ட் 2 தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு ஜொமேட்டோ ஊழியருக்கு ஒரு பயங்கர சம்பவம்னு ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதோட பார்ட் 2 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஓவரா வளவலன்னு பேசாம டைரக்டா சம்பவத்துக்குள்ள போயிடலாம். அண்ட் வீடியோவில் போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசும்போது உங்க லைஃப்ல நடந்திருக்கா அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ்ல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு நீங்க சென்ட் பண்ணா போதும். அப்படி நீங்க சென்ட் பண்றது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியுங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணலாம். ஸோ ஓவரா பேசாம வீடியோவில் போகலாம். நீங்க நம்ம சேனல் போஸ்டாம இருக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். ஓகே, கரெக்டாக 2 நாளைக்கு முன்னாடி வண்டலூரை சேர்ந்த வெங்கட் இவர் ஜொமேட்டோலேயே வேலை பார்த்துருக்காரு. லாக்டவுனில் அவருக்கு நடந்த ஒரு பயங்கரமான சம்பவத்தையும் பார்த்துருந்தோம். அந்த சம்பவத்தோட கடைசியில் பார்த்தீங்கன்னா, வெங்கட் இவர் மயக்கமான நிலைமையில இந்த வீட்டை விட்டு வெளியில இருந்திருப்பாரு. கண்ணு முடிச்சு பார்க்கும்போது இவரை காப்பாத்தினா அந்த பெரியவர் அங்கேயும் இருந்திருக்க மாட்டாரு. ஆனால் அந்த வீட்டு வாசல்ல அந்த உருவத்தையும் பார்த்துருப்பாரு. அது காட்டேரி. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அது சாதாரண காட்டேரி இல்லை, அது ரத்த காட்டேரின்னு சொல்லப்படுது. இந்த உருவத்தை பார்த்தா அடுத்த செகண்டே வெங்கட் இவரோட பைக் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போனால் போதும் அப்படின்னு அந்த இடத்த விட்டையும் கிளம்பிடுறாரு. பட் போகும்போது இவருக்குள்ள இருக்கிற ஒரு தாட் என்ன நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம், ஆனால் நம்மள அந்த உருவம் ஃபாலோ பண்ணிட்டு வரல அப்படின்னு இவருக்குள்ள ஒரு சின்ன பயமும் இருந்திருக்கு. ஃபாலோ பண்ணாத வரைக்கும் நமக்கு நல்லது அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட இங்கேருந்து கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறம் வெங்கட் சேஃபாக வீட்டுக்கும் போயிட்டாரு. அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க பாட்டிக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. ஈவன் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்கிட்டுமே சொல்றாங்க. பட் பாட்டி சொல்ற விஷயம், டே அங்க வந்தது வேற யாருமே இல்லடா, நம்ம குலதெய்வமான முனீஸ்வரர் தான் வந்து உன்னை காப்பாத்திருக்காரு. ஸோ இதுக்கு மேல மோஸ்டா அந்த நைட் டைம்ல எங்கேயும் போவாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வெங்கட் இவரும் நைட் டைம்ல மோஸ்டா எங்கேயுமே போறது இல்லை. பட் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, வெங்கட் இவர் மனதளவிலும் சரி இவரோட வாழ்க்கையிலும் சரி நிறைய பாதிக்கப்பட்டிருக்காரு. அது என்னன்னா, வெங்கட் இவர் தூங்கிட்டு இருக்கும்போது இவருக்குள்ள அந்த கெட்ட கெட்ட கனவுலாம் வருது. அதில் ஒரு கனவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு அந்த அசைவ உணவு வாங்கிட்டு அந்த வீட்டுக்கும் போயிருப்பாரு. அண்ட் அந்த வீட்டில இருந்து அந்த உருவமும் வந்திருக்கும். பட் இந்த இடத்துல அந்த உருவம் அந்த அசைவ பொருள் எதுவுமே சாப்பிடல. அதுக்கு பதிலாக நம்ம வெங்கட் இவரை கை தனியாக கால் தனியாக பிச்சு சாப்பிட்ற மாதிரி இவரை ஒரு கனவு கண்டிருக்காரு. இதில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கனவு வரும்போது இவரோட பாடிக்கு பக்கத்தில் இவர் நின்று இவரே சாப்பிட்ற விஷயத்த இவர் கண்ணால் அந்த கனவுல பார்த்துருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான கனவு வந்ததுக்கப்புறம் இவரால் நிம்மதியாக தூங்க முடியுமா? அன்னைக்கு நைட்டு தூங்காமலும் இருந்திருக்காரு. இப்படி அடுத்தடுத்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா இவருக்கு இன்னும் கெட்ட கெட்ட கனவுலாம் வந்திருக்கு. இதில் ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவர் அந்த வீட்டில் பார்த்தா அந்த காட்டேரியை இவங்க வீட்டில் அங்கே இங்கன்னு பார்த்துருக்காரு. ஆனால் அப்படி பார்த்த விஷயம் எதுவுமே உண்மை கிடையாது. இது எல்லாமே இவரோட கற்பனை, அது எல்லாமே ஒரு கனவு அப்படின்னு வெங்கட் இவரும் சொல்லியிருக்காரு. ஸோ இதனாலே இவரோட இயல்பான வாழ்க்கையை வாழ முடியல அப்படின்னு வெங்கட் இவங்க பாட்டியும் பார்த்துருக்காங்க. சரி, நம்ம பேரா அந்த விஷயத்துல இருந்து இன்னும் வெளியில வரல, இவனை நம்ம கோயிலுக்கு கூட்டு போகலாம் அப்படின்னு சிங்கப்பெருமாள் கோயிலுக்கும் கூட்டு போறாங்க. அண்ட் வெங்கட் இவருக்கும் இந்த பயத்துல இருக்கிற இந்த மென்டாலிட்டியில இருந்து வெளியில வரணும் அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. சரி, பாட்டி சொல்றாங்க கூட போகலாம் அப்படின்னு பாட்டியை கூட்டிட்டு சிங்கப்பெருமாள் கோயிலுக்கும் போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் நல்லா ப்ரே பண்றாங்க. அங்கிருந்து கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா, பாட்டியும் சரி வெங்கட்டும் சரி இவங்க 2 பேருமே சொல்லி வச்ச மாதிரி அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிற ஒரு வயசான பாட்டி, அதாவது வெங்கட் இவங்க பாட்டியை விட வயசு ஒரு 20-30 அதிகமா இருக்குன்னு கூட சொல்லலாம். அந்த பாட்டியை பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80 to 90 வயசு இருக்கும் அந்த கோயில் உட்காந்துருக்கிற பாட்டி.
இந்த பெரியவங்களை பார்த்தா அடுத்த செகண்டே வெங்கட் அண்ட் அவங்க பாட்டி அவங்கள அறியாமலே அந்த பெரியவங்களை நோக்கியும் போறாங்க. இந்த ஒரு விஷயத்த அந்த பெரியவங்க அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி அந்த பெரியவங்க கிட்ட போனதுக்கு அப்புறம் வெங்கட் அண்ட் அவங்க பாட்டி இவங்க 2 பேரும் அப்பதான் கொஞ்சம் சுயநினைவுக்கே வந்த மாதிரி நாம எப்படி இங்க வந்தோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிக்காம அந்த பார்வையில இந்த ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள கன்வே ஆகுது, எப்படி இங்க வந்தோம் அப்படின்னு. ஆனா இப்படி வெங்கட் அவங்க பாட்டி இவங்க 2 பேருமே அந்த பெரியவங்க அந்த பெரிய பாட்டியை அவங்க கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அந்த பாட்டி சொல்ற சிம்பிளான ஒரே வார்த்தை என்னன்னா, இவ்வளோ நேரம் ஆகுதா என்னை தேடி வர்றதுக்கு அப்படின்னு ஒத்த வார்த்தையில முடிச்சிடுறாங்க. இதுக்குள்ள 1000 அர்த்தம் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஆனா அப்போதைக்கு வெங்கட் அண்ட் அவங்க பாட்டி இவங்களுக்கு இதுக்கான அர்த்தம் சுத்தமா புரியல. அந்த பெரிய பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, சரி இங்க உட்காருங்க அப்படின்னு 2 பேருமே உட்கார வைக்கிறாங்க. அப்படி உட்கார வச்சதுக்கு அப்புறம் வெங்கட் பாட்டி அண்ட் இந்த பெரிய பாட்டி வெங்கட் அவங்க பாட்டியை பார்த்து, என்ன உன் பேரன் போகக்கூடாத இடத்துக்கு போயிருக்கானா அண்ட் பார்க்கக்கூடாத விஷயத்த பார்த்துருக்கானா அண்ட் அதனால இப்போ ஒரு பெரிய பிரச்சனைல மாட்டிட்டு இருக்கானா அப்படின்னு கேட்க, பட் வெங்கட் அவங்க பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதாம்மா, ஆனா பெரிய பிரச்சனைலாம் இல்லை, இவன் ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயந்துருக்கான், அதுல இருந்து வெளியில வரத்துக்கு தான் நாங்களும் இங்க வந்திருக்கோம். நீங்க பெரியவங்க, நீங்க கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணி இவனுக்கு ஏதாச்சும் பண்ணினா இந்த பிரச்சனைல இருந்து வெளியில வந்துடும் அப்படின்னு வெங்கட் பாட்டி அந்த பெரிய பாட்டி அவங்கிட்டையும் சொல்றாங்க. அண்ட் அந்த இடத்துல உன் பேரன் சாதாரண எந்த விஷயத்தையும் பார்க்கல, அவன் பார்த்தது ஒரு காட்டேரி, அதுவும் ஒரு ரத்த காட்டேரி. இது ஒரு துஷ்ட ரத்த காட்டேரி அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ரத்த காட்டேரிக்கு பலி கொடுக்கறதுக்காக தான் அந்த இடத்துல யாரோ தெரிஞ்சோ தெரியாமலோ உன் பேரனை அங்கேயும் அனுப்பியிருக்காங்க. ஆனால் உன் பேரனுக்கும் சரி உன் குடும்பத்துக்கும் சரி தெய்வத்தோட அருள் அதிகமாக இருந்ததுனால அன்னைக்கு உன் குலதெய்வத்தால் உன் பேரன் உயிர் தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பாட்டி இவங்க கொஞ்சம் ஆச்சரியத்தோடையும் கொஞ்சம் பயத்தோடையும் அந்த பெரிய பாட்டியும் பார்க்குறாங்க. ஆனால் இந்த இடத்துல வெங்கட் அந்த பெரிய பாட்டியை அவங்கள பார்த்து, மா நான் யாருக்கு எந்த பிரச்சனையுமே பண்ணல, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு தான் இருந்துட்டு இருக்கேன், எனக்கு யார் இந்த மாதிரி விஷயத்த பண்ணா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த பெரிய பாட்டி சொல்கிற விஷயம், நீ எதுவுமே பண்ணலப்பா, ஆனால் இப்போ நான் சொல்கிற விஷயத்த தெளிவாக கேட்டுக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை உன்னை தேடி வந்ததா இல்லை நீ அதில் போயிட்டு மாட்டினே அப்படின்னு உனக்கு கிளியராக புரிய வரும் அப்படின்னு பாட்டி உண்மையிலே அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சரியா ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இந்த சம்பவம் 2020 நடந்திருக்கு. அந்த 2020 6 வருஷத்துக்கு முன்னாடினா இந்த 2013 14 காலகட்டம். மகாபலிபுரத்துல ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு கிராமத்துல ஒரு குடும்பம் இருந்திருக்காங்க. அந்த குடும்பத்தோட தலைவர் இந்த பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி மாந்திரிகத்தை கெட்ட வழிக்கு பயன்படுத்துறதுக்காகவே அதை முழுக்க கத்து வச்சிருந்திருக்காரு. ஆனா அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்களாம் பிறந்திருக்கு. அப்படி பிறந்தவங்க எல்லாருமே பெண்களாவே இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாந்திரிகர் இவருக்கு ஒரு ஆசையா இருக்கு. அது என்னன்னா, இன்கேஸ் என் காலம் முடிஞ்சிச்சுன்னா எனக்கு அப்புறம் இந்த ஒரு தொழில் இந்த ஒரு விஷயத்த யார் பின்பற்ற போறா அப்படின்னு அவருக்குள்ள ரொம்ப நாளா ஒரு கவலையும் இருந்திருக்கு. சரி, இதனாலே நம்ம 2வது ஒரு திருமணம் பண்ணலாம் அப்படின்னு அந்த மாந்திரிகர் 2வது ஒரு திருமணமும் பண்றாரு. அப்படி 2வது திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த 2வது மனைவி அவங்களுக்கும் குழந்தை பிறக்குது. ஆனா அப்படி பிறக்கிற குழந்தை பிறந்தும் இறந்து போயிருது. ஸோ இந்த மாதிரி அந்த 2வது மனைவிக்கு 2 இல்லை 3 தடவை இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ இதனாலே அந்த வருஷங்கள் அப்படின்றது ஒரு சிலது ஓடியும் போயிருது. இப்படியே போயிட்டு இருக்கு. அந்த 2வது மனைவி 4வது முறையா கர்ப்பமாக்குறாங்க. அப்படி கர்ப்பமானதுக்கு அப்புறம் கூட இந்த மாந்திரிகர் இவருக்கு சரி இந்த குழந்தையும் பிறந்து இறந்துருமோ அப்படின்ற ஒரு கவலை இருந்துட்டே இருந்திருக்கு. ஆனா அந்த குழந்தை நல்லாவே பிறந்திருக்கு அண்ட் நல்லாவே வளர்ந்துருக்கு. அது ஒரு ஆண் குழந்தை. அண்ட் இந்த மாந்திரிகர் இவருக்கும் சந்தோஷம். இதுக்கப்புறம் நான் கத்து வச்சிருந்த எல்லா மாந்திரிகத்தையும் என் பையனுக்கு கத்து தருவேன். இதுக்கப்புறம் அவன் தான் எல்லாமே பார்த்துப்பான். என் கட்டுப்பாட்டில் இருக்கிற எல்லா துஷ்ட ஆன்மாக்களும் அவன் கட்டுப்பாட்டில் தான் இருந்துட்டும் இருக்கும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே அவங்க பையனுக்கும் சொல்லித்தராங்க. பட் அவங்க பையனுக்கு இந்த மாந்திரிகம்லாம் கத்துக்கிறதுக்கு சுத்தமா விருப்பமும் இல்லை. இந்த ஒரு விஷயத்த வெளிப்படையாவே அவங்க அப்பா கிட்ட சொன்னதா சொல்லப்படுது. ஆனா இந்த இடத்துல ஒரு பெரிய ட்விஸ்டும் இருக்கு. அது போக போக தான் உங்களுக்கும் புரிய வரும். இப்படி அந்த மாந்திரிகர் அவருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே அவங்க பையனுக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்க பையன் வேண்டா வெறுப்பா தான் இந்த ஒரு விஷயத்த கத்துட்டும் இருக்காரு. முழுசா கத்துக்கிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கத்துக்கல. இப்படியே போக அப்பாவான மாந்திரிகர் இவருக்கும் வயசாயிட்டே போகுது. அண்ட் இவரோட உடம்புல நிறைய குறைகளும் ஏற்படுது. இன்னும் ஒரு சில காலம் வரைக்கும் தான் நாம இருப்போம் அப்படின்னு அவருக்கும் நல்லா தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனாலேயே அவரோட கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த குட்டிச்சாத்தான் துஷ்டான்மா ஏவல் அண்ட் இந்த காட்டேரி இது கூடவே ரத்த காட்டேரி இந்த மாதிரி கட்டுப்படுத்தி வச்சிருந்த எல்லா விஷயத்தையுமே அவரோட பையன் கட்டுப்பாட்டில் விடுறதுக்காக ஒரு சில மாந்திரிகமான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த விஷயத்த அவங்க பையன்கிட்ட சொல்றாங்க, இதெல்லாம் நீ இப்படி தான் பண்ணணும் அண்ட் இந்த துஷ்டான்மாக்களுக்கு நீ படையல் இப்படி தான் கொடுத்தாக்கணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே சொல்லி ஒரு சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா உடல்நிலை குறைபாட்டால் இறந்தும் போறாரு. ஸோ இப்படி இறந்ததுக்கப்புறம் அப்பா சொல்லிட்டாரு அப்படின்றதுனால வேண்டா வெறுப்பா இவங்க பையனும் அந்த மாந்திரிகத்தை ப்ராக்டிஸ் பண்ணிட்டும் இருக்காரு. அண்ட் அவரோட கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த துஷ்ட ஆன்மாக்களுக்கு
படையலும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க இருக்கிற ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா இதுல இருக்கிற மத்த துஷ்ட ஆன்மா, அதாவது இந்த ஏபல் இன்னும் ஒரு சில ஆன்மாக்கள்லாம் இவர் கொடுக்குற இந்த படையில ஏத்துக்குது. ஆனா அதுல இருக்கிற அந்த ரத்த காட்டேரி மட்டும் அந்த படையில சுத்தமா ஏத்துக்கல. ஏன்னா அதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த ரத்த காட்டேரி இந்த மாந்திரிகர் கிட்ட ஒரு ஒப்பந்தமும் போட்டிருக்கோம். நீ இறந்ததுக்கு அப்புறம் என்ன உன் ரத்த வழி சொந்தத்துல தான் வந்து நீ என்ன கொடுத்துட்டும் போகணும். அவங்க பொறுப்புல மட்டும்தான் நான் இருப்பேன். அவங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் சொன்னா மட்டும்தான் அதை நான் பண்ணுவேன். அண்ட் ஏதாச்சும் கொடுக்கறதா இருந்தா அவங்க கொடுத்தா மட்டும்தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு இந்த மாதிரி ஒப்பந்தம் எல்லாமே அந்த ரத்த காட்டேரி அண்ட் இந்த மாந்திரிகர் இவங்க 2 பேருக்குள்ளேயும் இருந்திருக்கு. ஸோ இதனால தான் இந்த மாந்திரிகர் இவருக்கு ஒரு பையன் வேணும் அப்படின்னு கடைசியாக 2வது ஒரு கல்யாணம் பண்ணி அந்த மனைவி மூலியமா ஒரு பையனையும் பற்றி இவருக்கு எல்லா விஷயத்தையுமே சொல்லி கொடுத்து இந்த துஷ்ட ஆத்மாக்கள் எல்லாத்தையுமே அவரோட கட்டுப்பாட்டிலையும் விட்டுட்டு இறந்தும் போயிருக்காரு. பட் இந்த இடத்துல இந்த மாந்திரிகர் ஒரு முக்கியமான விஷயம் தெரியாமலே இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இறந்து போன மாந்திரிகர் 2வது கல்யாணம் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பையனும் பிறந்திருப்பாங்கல்ல. உண்மையிலே அந்த பையன் இவரோட சொந்த பையனா, அதாவது இவர் ரத்தம் மூலியமா உருவான அந்த பையனா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் பிரச்சனை. அண்ட் அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருந்திருக்கு. ஆக்சுவலாக அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 2வது மனைவி அவங்களுக்கு கிட்டத்தட்ட 3 குழந்தை பிறந்து இறந்தும் போயிருக்கும். அப்படி இறந்ததுக்கு அப்புறம் அந்த மனைவிக்குள்ள ஒரு எண்ணமும் வரும். அது என்னன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம கணவர் தான் அப்படின்றதுனால அவங்க மேல இருக்கிற அந்த வெறுப்பு இன்னும் அதிகமாயிட்டு இருக்கும். அண்ட் அந்த டைம்ல அவங்களுக்கு வேற ஒருத்தர் பழக்கமும் ஏற்படுது. அதன் மூலியமா 2 பேருமே கொஞ்சம் நெருக்கமாக்குறாங்க. அப்படி நெருக்கமானதோட விளைவு தான் ஒரு பையனும் பிறந்திருப்பான். ஆனா அந்த ஒரு விஷயத்த அந்த 2வது மனைவி இவங்க கணவர், அதாவது இந்த மாந்திரிகர் இவர்கிட்ட சொல்லாம மறைச்சும் இருக்காங்க. இதுல இந்த மாந்திரிகர் இவரும் தான் மூலியமா தான் இந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு இவருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த இடத்துல அந்த காட்டேரிக்கும் அந்த மாந்திரிகருக்குள்ளேயும் இருக்கிற அந்த ஒரு ஒப்பந்தம் இந்த இடத்துல ஒரு கூட்டம் ஆகுது. ஆனா இந்த மாந்திரிகரோட பையன் அந்த காட்டேரிக்கு பலியும் கொடுக்குறான். அதாவது படையல் கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த காட்டேரி அதெல்லாம் ஏத்துக்காம இவரே பலி வாங்கிருக்கு. சரி, இவர் மட்டும்தான் பலி வாங்கியிருக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு அண்ட் அவரோட மனைவியும் சேர்த்து தான் பலியும் வாங்கியிருக்கு. இதுல அடுத்த டார்கெட் கண்டிப்பா நம்மள தான் இருப்போம் அப்படின்னு மாந்திரிகர் இவருடைய மூத்த மனைவி அண்ட் 2வது மனைவி இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு பயம் இருந்திருக்கு. ஸோ இதனாலே இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா இவங்க கணவரோட நண்பர்கள், அதாவது இவர் மாந்திரிகத்தில் இருந்திருக்காரு, இவரோட நண்பர்களும் அதே ஃபீல்டில் தான் இருந்திருப்பாங்க. அவங்களோட உதவி மூலியமா இவங்க பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்லி அந்த ரத்த காட்டேரியை வந்து இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டு வராங்க. ஆனா அதை அந்த டைம்ல அழிக்கவும் முடியல. ஸோ அதுதான் ஒரு இடத்துல வச்சு பராமரிச்சுட்டும் வராங்க. மாசம் அதுக்கு என்னென்ன பண்ணுமோ அண்ட் என்னென்ன படையல் கொடுக்கணுமோ அப்படின்னு. ஆனா ஒரு லெவலுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு வெறுப்பும் வந்துருது. இதை நம்ம எவ்வளவு நாள் பண்ணிட்டு இருக்கோம், இதுக்காக நம்ம சம்பாதிக்கிற எல்லாமே போயிருது அப்படின்னா அவங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்ப அந்த ரத்த காட்டேரி கிட்ட எங்களை விட்டு போயிரு, உனக்கு நாங்க ஏதாச்சும் பண்றோம் அப்படின்னு கேட்கும்போது அந்த ரத்த காட்டேரி கேட்கிற ஒரு விஷயம், ஓகே நான் உங்களை விட்டு போயிடுறேன், ஆனால் எனக்கு நீங்கள் மனித உயிரை வந்து எனக்கு பலியாக கொடுங்க. அப்படி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களை நான் எதுவுமே பண்ண மாட்டேன், இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்ல இதை பற்றி இவங்க யோசிச்சுட்டும் இருக்காங்க. இப்படி கொஞ்ச நாள் யோசிச்சதுக்கப்புறம் இந்த நரகத்தில் நாம் இருக்கிறத விட ஏதாச்சும் ஒரு பலி கொடுத்துடலாம் அப்படின்னு அந்த 2 மனைவிகள் இப்போ கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு அந்த மாந்திரிகர். இவங்க எல்லாருமே ஒரு பிளானும் பண்ணுறாங்க மனித உயிரை வந்து பலி கொடுக்கறதுக்காக. ஸோ இதுக்காக யாரையாச்சும் கடத்துறதா இருந்தாலும் இல்லை கூட்டம் வந்தாலும் கண்டிப்பாக பிரச்சனை வரும் அப்படின்றதுக்காக நேக்காக பிளான் பண்ணி இந்த ஆன்லைனில் ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே வெங்கட் இவர் மாதிரி 2-3 பேரும் வந்திருக்காங்க. பட் அப்படி வந்ததில் எல்லாருமே இந்த வீட்டை கண்டுபிடிக்க முடியாமல் அவங்களுடைய ஸ்டார் ரேட்டிங் அண்ட் அவங்களுடைய சம்பளம் குறைஞ்சாலும் பரவாயில்ல, இங்கேருந்து போனால் போதும் அப்படின்னு நிறைய பேர் ரிட்டர்ன் போயிருக்காங்க. ஆனால் வெங்கட் இவர் மட்டும்தான் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சுற்றி பிரச்சனை மாட்டிருக்காரு. இவ்வளோ விஷயத்தையுமே அந்த பெரிய பாட்டி சொன்னதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே பயங்கரமாக மிரண்டு போகிறாங்க. என்னடா இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு. சரி, இதுக்கப்புறம் இந்த ஒரு பிரச்சனைலேருந்து நாங்கள் எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு வெங்கட் அண்ட் அவங்க பாட்டி இந்த பெரிய பாட்டிக்கிட்டையும் கேட்குறாங்க. அதுக்கு அந்த பாட்டி சொல்கிற விஷயம், அதுக்கு தானே இங்கே நான் உங்களை வர வச்சுருக்கேன், ஒன்றும் இல்லை, நீங்கள் இருக்கிற இடத்துல ஏதாச்சும் சுடுகாடு இருக்கா, அப்படி சுடுகாடு இருந்ததுன்னா அந்த இடத்துல நைட்டு ஒரு ஆட்டை பலி கொடுங்க. அப்படி பலி கொடுத்தா அந்த ஒரு ஆட்டை அந்த சுடுகாட்டிலே வந்து பள்ளம் தோண்டி, அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து 5 அடி பள்ளம் தோண்டுவாங்க, அந்த பள்ளத்தில் அந்த ஆட்டை புதைச்சிட்டு அந்த இடத்த மூடிட்டு அப்படி மண்ணு போட்டு மூடின இடத்து மேலே ஒரே ஒரு அகல் விளக்கை மட்டும் ஏற்றி வச்சுட்டு திரும்பி பார்க்காம வந்துருங்க அப்படின்னு இந்த பெரிய பாட்டியும் சொல்கிறாங்க. இவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. பட் பெரிய பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு நீங்கள் துணையாக நீங்கள் யாரை வேணாலும் கூப்பிட்டு போகலாம்,
ஆனால் யார் போனாலும் திரும்பி பார்க்காம வாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வெங்கட் இவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே போகிறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 8லேருந்து 9 பேர் போனதா இவரும் சொல்லியிருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஒரு ஆட்டை பலி கொடுக்குறாங்க. அந்த இடத்துல பள்ளம் தோண்டி புதைச்சிட்டு, ஆனால் அந்த புதைச்ச இடத்து மேலே ஒரு அகல் விளக்கை ஏற்றி வச்சுட்டு திரும்பி பார்க்காம அங்கேருந்து வந்துடுறாங்க. அப்படி வந்ததுக்கப்புறம் வெங்கட் இவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அண்ட் அந்த இடத்துல இந்த ரத்த காட்டேரி அங்கே இருக்கா இல்லையான்னு கூட வெங்கட் இவருக்கு சுத்தமாக தெரியல. ஏன்னா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த பக்கமே போல. ஸோ இதுதான் வெங்கட் இவரோட லைஃப்பில் நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம். இந்த ஒரு சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தோட்டங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, இப்போ நேற்று பார்த்த சம்பவம் வாணிஷ் இவங்க லைஃப்பில் நடந்த அந்த பயங்கர சம்பவத்தோட பார்ட் 2 தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் பார்ட் 1 பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் அண்ட் ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற விஷயம் கிளியராக புரியும். நேற்று இவங்க சம்பவத்தோட அந்த கடைசி பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைஷ்ணவி இவங்க காலேஜ் ப்ராஜெக்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க வீட்டுக்கு வெளியில் ஏதோ சின்ன பசங்க விளையாடுற மாதிரி சத்தமும் கேட்டிருக்கும். இவங்களை வெளியில் போய் என்னன்னு செக் பண்ணி பார்த்துருப்பாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது அங்கே நிற்கிறது எல்லாமே இந்த ஏவல் அப்படின்னு. சரி, இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு இந்த இடத்த விட்டு போகலான்னு ட்ரை பண்ணும்போது திரும்புவாங்க. அப்படி திரும்பி பார்க்கும்போது இவங்களுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 11 அடியிலிருந்து 12 அடி இருக்கிற ஒரு உருவத்தையும் பார்த்துருப்பாங்க. அது இவங்க குடும்பத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற அந்த காட்டேரி தான். அப்படி அந்த இடத்துல பார்த்தா அந்த காட்டேரி இவங்களை தள்ளியும் விட்டுருக்கோம். இப்படி மயக்கம் போட்டு விழுந்த வாணிஷி இவங்களை ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுக்கப்புறம் இவங்களுக்கு சின்ன சின்னதாக ட்ரீட்மெண்ட்டும் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா வாணிஷி இவங்களோட அம்மா அப்பா அண்டு பாட்டி யாராலையுமே இவங்களை சரியாக பார்த்துக்க முடியல. ஏன்னா அவங்க வீட்டில் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த ஒரு டைமில் வாணிஷி இவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் அவர் தான் அந்த டைமில் இவங்களை நல்லா கேர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வாணிஷி அவங்க தங்கச்சி அம்மா பாட்டி இவங்க 4 பேருமே வேலூரில் இருக்கிற ஒரு கோயிலுக்கும் போயிட்டு வந்திருப்பாங்கன்னு சொன்னேன். 7 நாள் இருக்க வேண்டிய இடத்துல 2 நாள் தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த கோயிலில் இவங்களுக்காக ஒரு தாயத்தை கொடுத்து கையிலையும் கட்ட வச்சுருப்பாங்க. அந்த ஒரு தாயத்து இப்போ வரைக்கும் அவங்க கையில் இருந்துட்டு தான் இருந்திருக்கு. பட் அந்த டைமில் இவங்களுக்கு பெரிய பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு காரணம் இவங்க கையில் இருந்த அந்த தாயத்தை அப்படின்னு இவங்களும் சொல்லியிருக்காங்க. இப்படி வாணிஷி இவங்க 3 வயசில் ஆரம்பித்த அந்த ஒரு பிரச்சனை லாக்டவுன், இப்போ 2020 லாக்டவுன் போட்டாங்களே, அந்த லாக்டவுன் வரைக்கும் கண்டினியூ ஆகிருக்கு. பட் லாக்டவுனில் பிரச்சனை அதிகமாகிடுச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த டைமில் யாராலுமே மோஸ்ட்டாக வெளியில் போக முடியாது. எல்லாருமே ஒரே இடத்துல தான் இருந்தும் ஆகணும். அதே போல தான் வாணிஷி இவங்களும் அன்னைக்கு இவங்க ரூமில் தூங்கிட்டும் இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மேலே, அதாவது இவங்க படுத்துட்டு இருக்காங்க, எனக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்கா மாதிரி இருக்கு அப்படின்னு இவங்களும் லைட்டாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. பொறுமையாக கண்ணை திறந்து பார்க்கும்போது இவங்களுக்கு மேலே சீலிங்கில் ஃபேன் ஓடிட்டு இருக்கு. பட் அந்த ஃபேனில் யாரோ ஒருத்தவங்க தூங்கிட்டும் இருக்காங்க. அப்படி தொங்குறது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேனோட சேர்த்து சுற்றுறதையும் வாணிஷி இவங்க பார்க்குறாங்க. ஆனால் அங்கே இருக்கிறது மனுஷன் கிடையாது. இவ்வளோ நாள் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற உருவத்தில் இது ஒன்று தான் இப்போ இந்த ஃபேனில் தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு கிளியராக இவங்களுக்கும் புரியுது. ஆரம்பத்தில் வாணிஷி இவங்க நினச்சது ஒருவேளை நம்ம ஷால் தான் இப்படி தொங்கி சுற்றிட்டு இருக்கோம், அப்படி ஷால் தான் சுற்றிட்டு இருந்தா கூட ஷால் எப்படி ஃபேனில் போய் மாட்டோம் அப்படின்னு இவங்களுக்குள்ள நிறைய கேள்வியும் ஓடிட்டு இருக்கு. அப்போ கொஞ்சம் டீப்பாகவும் பார்க்குறாங்க, அந்த உருவம் எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்பவே கருப்பாகவும் இருந்திருக்கு. இவங்க ரூம் கொஞ்சம் வெளிச்சமாக தான் இருக்கு. அந்த வெளிச்சத்தில் அந்த ஃபேனில் சுற்றுற அந்த ஒரு விஷயம் ரொம்பவே கிளியராகவும் தெரிஞ்சிருக்கு. அப்படி ஃபேனில் சுற்றிட்டு இருக்கிற அந்த உருவம் அங்கிருந்து இறங்கி அங்கே இருக்கிற செவத்துக்கிட்ட நிற்கிறத வாணிஷி இவங்களும் பார்க்குறாங்க. இது என்ன, இந்த உருவம் நம்மளை பார்த்து நிற்கிது அப்படின்னு அந்த இடத்துல அவங்க ப்ரே பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. பட் ப்ரே பண்ணதுக்கப்புறம் அந்த இடம் கொஞ்சம் சாந்தமாகுது. இப்படி அந்த நைட்டு ஃபுல்லாக தூங்காமலும் இருந்திருக்காங்க. பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் வாணிஷி அவங்க அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. நைட்லாம் என்னால் தூங்க முடியல, இந்த இடத்துல அந்த உருவத்தோட தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லும்போது வாணிஷி அவங்க அம்மா சொல்கிற விஷயம், உனக்குமாடி என்னையும் நைட் டைமில் அந்த உருவம் தூங்க விட மாட்டேங்குது, என் மேலே ஏறி என் கழுத்தை அழுத்துறதா இருக்கட்டும், என் மேலே ஏறி நடக்கிறதா இருக்கட்டும், அண்ட் என்ன செக்ஷுவலாக நிறைய அப்யூஸ்லாம் பண்ணிட்டு இருக்கு, என்னால் தாங்க முடியல அப்படின்னு அந்த சைடில் அவங்க அம்மாவும் புலம்பிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வாணிஷி அவங்க அம்மா நிறைய நேரம் அங்கே இங்கேன்னு பார்த்து அலறவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாமே டே டைமில் கூட நடக்குது. பட் இவங்க அம்மா அலறதை பார்த்தா அவங்க வீட்டில் இருக்கிற வாணிஷி அவங்களோட சித்தப்பா அண்டு சித்தி எல்லாருமே சொல்கிற விஷயம், உங்கள் அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு போல இருக்கு, பைத்தியம் மாதிரி கத்திட்டே இருக்கு அப்படின்னு அவங்கள ஒரு பைத்தியக்காரி மாதிரியே பார்க்குறாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் ஒரு லெவலுக்கு அப்புறம் வாணிஷி இவங்களே நம்ப ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒருவேளை நம்ம அம்மாவுக்கு இவங்க சொல்கிற மாதிரி மென்டலி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கோ, நாம் ஏன் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூப்பிட்டு போகக்கூடாது அப்படின்னு அவங்க அம்மாவை சைக்காட்ரிஸ்ட் கிட்டையும் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் செக் பண்ணி பார்க்கும்போது அவர் சொல்கிற விஷயம்,
இவங்களை எது கூப்பிட்டு வந்தீங்க, இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, இவங்களும் மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி கூப்பிட்டு வந்து அவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு அங்கே இருக்கிற சைக்காட்ரிஸ்ட் அவரும் சொல்லியிருக்காரு. இப்போ வானிஷி இவங்களுக்கு கிளியராக புரியுது, ஓகே நம்ம அம்மாவுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனை எனக்கும் அம்மாவுக்கும் கிளியராக தெரியுது, இதை பார்த்து நாங்கள் ரியாக்ட் பண்ணுறதுனால தான் எங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே எங்களை பைத்தியக்காரங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு. இது மட்டும் இல்லாமல் அந்த சைக்காட்ரிஸ்ட் பர்சனலாக ஒரு அட்வைஸும் பண்ணுறாரு. அது என்னன்னா, மேபி நீங்கள் இருக்கிற இடம் பிரச்சனை போல இருக்குது, அந்த இடத்த விட்டு நீங்கள் வேறு எதனா இடத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்களுக்கும் அதான் சரின்னு படுது. பட் இவங்க இருக்கிறது சொந்த வீடு, எப்படி காலி பண்ணிட்டு வேறு இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு இவங்களும் அப்போ அந்த ஒரு விஷயத்தை பற்றி பெருசாக எடுத்துக்கல. ஆனால் நாளுக்கு நாள் இவங்க அம்மாவுக்கு அந்த பிரச்சனை அதிகரிச்சிட்டும் போயிட்டு இருக்கு. ஒரு லெவலுக்கு அப்புறம் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, பேசாமல் நம்ம தற்கொலை பண்ணி இறந்து போயிடலாமா அப்படின்னு நிறைய தற்கொலைக்கான முயற்சியெல்லாம் பண்ணுறாங்க. பட் கூட இருக்கிற எல்லாருமே காப்பாற்றிடுறாங்க. சரி அம்மா இது போலாம் பண்ணுறாங்க, நாம காலேஜ் முடிச்சிட்டோம், நம்மளால இப்போ வேலைக்கும் போக முடியாது, வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், நம்ம அம்மா கூட இருந்து அவங்கள பார்த்துக்கலாம் அப்படின்னு டிஸ்டிங்ஷனில் பாஸ் ஆன வானிஷி இவங்க வேலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அவங்க அம்மா கூட இருந்து அவங்கள பார்த்துட்டு வந்திருக்காங்க. அண்டு வானிஷி இவங்களும் யோசிக்கிறாங்க, நம்ம வீட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்துருக்கு, பேசாமல் இந்த வீடை காலி பண்ணலாமா வேணாமா, அந்த வீட்டுக்குள்ளே காட்டேரி அந்த ஏவல்னு நிறைய இருந்துட்டு இருக்கு, இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு இவங்களும் அதுக்கு பயந்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்படியே ஒரு சில நாளும் போது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதே வீட்டில் தான் இருந்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் வானிஷி அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, வானிஷி அண்ட் அவங்க தங்கச்சி இவங்க 2 பேருமே அவங்க பெட்ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. பட் ரொம்ப நேரமாக தூங்கிட்டு இருந்திருக்காங்க. இதை அவங்க அம்மா நோட் பண்ணதுக்கப்புறம், என்ன இது வயசு பொண்ணுங்க இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு கதவை திறந்து 2 பேருமே அடித்து எழுப்புறாங்க. அப்படி எழுப்புனதுக்கப்புறம் வானிஷி அவங்க தங்கச்சி 2 பேருமே எந்திரிச்சிடுறாங்க. ஆனால் அவங்க எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல இருந்து இந்த முடி அதிகமாக கொட்டுது. இப்படி கொட்டுற முடி எதுவுமே இவங்களோட சொந்த முடி கிடையாது, இது எல்லாமே யாரோ வாண்டடாக கட் பண்ணி இவங்க மேலே கொட்டிட்டு போன முடி இருந்திருக்கு. கொஞ்சம் முடியெல்லாம் சொல்ல முடியாது, நிறைய முடி இருந்ததா இவங்களும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே அள்ளி தான் வீட்டை விட்டு தூக்கி வெளியில போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க வானிஷி இவங்களுக்கு இருக்கிற ஒரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்கா தங்கச்சி 2 பேருமே பெட்ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க, உள்ள தாப்பாலும் போட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இவ்வளோ முடி இவங்க மேலே எப்படி வந்து விழும்? இந்த ஒரு விஷயம் ஸ்டில் இப்போ வரைக்கும் இவங்களுக்கு ஒரு மிஸ்ட்ரியாகவே இருந்துட்டு இருக்கு. என்னடா நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்சு வானிஷி அண்ட் அவங்க அம்மாலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு அந்த டைமில் ரீசெண்டாக தெரிய வந்த ஒரு பாய் கிட்ட போயிட்டு நடந்த எல்லா பிரச்சனையுமே சொல்கிறாங்க. பட் அந்த இடத்துல பாய் இவங்களுக்கே ஷாக் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயமும் சொல்கிறாரு. அது என்னன்னா, உங்கள் வீட்டை சுற்றி நிறைய ஏவலும் வந்துட்டுருக்கு அண்ட் இந்த மாதிரி முடியலாம் இருந்ததுன்னு சொன்னீங்களே, இது எல்லாமே உங்களுடைய இறுதி கட்டத்தை குறிக்கிறதாகவும் இருக்குது. அதாவது இந்த ஏவலை வந்து உங்கள் மேலே ஏவி விட்டாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள, அது 2 வருஷமோ 5 வருஷமோ 10 வருஷமோ, பட் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள அந்த ஏவலுக்கு செய்ய வேண்டிய வேலையை எல்லாத்தையுமே செய்யணும். அதாவது ஒரு குடும்பத்தை ஏதாச்சும் பண்ணோம்னா பண்ணிடணும், யாராச்சும் கொள்றதா இருந்தால் கொண்டுடணும், இந்த மாதிரி விஷயத்த வந்து அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள பண்ணிடணும். அதே போல தான் இந்த ஏவலை ஏவி விட்டா அதோட நோக்கம் அதோட இறுதி காலகட்டத்தோட இருந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போனால் கண்டிப்பாக உங்க குடும்பத்தில் யாராச்சும் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அவரும் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தையும் சொல்றாரு. இதுக்கப்புறம் தர்கால இருக்கிற பாய் அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு சின்னதாக ஒரு ஷீட் மாதிரி இருக்கு, அது கூடவே திரி வேப்பெண்ணெய் இது எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. இதை வந்து தலையை சுற்றி அந்த நெருப்பில் போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் பண்ணிட்டு வீட்டுக்கும் போகிறாங்க. ஆனால் அப்படி போனதுக்கப்புறம் கூட பிரச்சனை கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. அன்னைக்கு வானிஷி இவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க தலைக்கு பக்கத்தில் யாரோ உட்காந்து அழுதுட்டும் இருக்காங்க. அது ஒரு பெண்ணுடைய குரல். ஓகே, நம்ம பக்கத்தில் தங்கச்சி தான் தூங்கிட்டு இருப்பான், ஒருவேளை அவ தான் அழுறாள் அப்படின்னு எந்திரிச்சு பார்த்தா தங்கச்சி நார்மலாக தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் 12 மணிக்கு தான் பேய் வரும், அதனால 1 மணிக்கு மேலதான் போய் பேய் சொல்லிட்டு நடக்கும். 1:30 மணி இருக்கும். 1:30 மணிக்கு என்னாச்சுன்னா ஒரு பொண்ணு உட்காந்து தலைமாட்டால உட்காந்து அழுன்னு அழுது, ஒன்றும் அழுது. நான் பாக்குறேன், என்ன பார்த்து திருப்பி நான் பெட்ஷீட் போட்டுக்கிறேன். பெட்ஷீட்ல வந்து என்ன பண்றேன்னா, பெட்ஷீட் மூலியமா பார்க்கலாம் சொல்லிட்டு பெட்ஷீட் மூலியமா நான் பார்த்தேன். பார்க்கலான்னு பெட்ஷீட்டை தூக்குறேன், என் கிட்ட வந்து முகத்தை கட்டுச்சு. எப்படின்னா அது முகமே ஒரு மாதிரி கருகுன மாதிரி இருக்கு, புகையா போச்சு. முகத்துல புகையா போச்சு. கண்ணே இல்ல, ஃபுல்லா ரத்த கலர்ல இருக்கு கண்ணு. நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, ரத்த கலர்ல கண்ணு, இந்த ஃபேஸ் புகையா போச்சு, கருப்பு, கை கால் உடம்பே இல்ல, முட்டி அந்த கால் அந்த தண்டு இருக்கும்ல, அந்த தண்டு மட்டும் இருக்கு, அந்த கால் தண்டு வரும்ல, கத்துனதுதான்.
இப்போ இந்த இடத்துல வாணிஷி இவங்க அலறினதுக்கப்புறம் அவங்க அம்மா என்னாச்சுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இல்லைம்மா, என் தலைமேட்டு மேலே ஒரு கொடூரமான உட்காந்து அழுத்துட்டு இருந்தது, மூஞ்சிலாம் பார்க்கறதுக்கு கருணா மாதிரி இருந்தது அப்படின்னு இவங்க பார்த்த எல்லா விஷயத்தையுமே அம்மா கிட்ட சொல்கிறாங்க. பட் அம்மா அப்பா சொல்கிற விஷயம் சரிம்மா, இதையும் நம்ம சேர்த்து நாளைக்கு அந்த பாய் கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு அன்னைக்கு நைட்டை கஷ்டப்பட்டு ஓட்டுறாங்க. இப்படி பொழுது விஞ்சதுக்கப்புறம் அம்மா பொண்ணு 2 பேருமே பாய்கிட்டேயும் போகிறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. திரும்ப பாய் ஒரு திரியை கொடுத்து இதை கொளுத்தி நெருப்பில் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த விஷயம்லாம் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கும் வராங்க. அன்னைக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதுக்கு முன்னால் வாணிஸ்ரீ இவங்களுக்கு நடந்தது பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த லெவல் சம்பவம் அவங்க அம்மாவுக்கு அன்னைக்கு நைட்டு நடக்குது. அன்னைக்கு நைட்டு அன்னைக்குமா ஒரு 1 மணிலேருந்து 1:30 மணி இருக்கும். இந்த ஒரு டைமில் அவங்க அம்மா நல்லா ஆழ்ந்த தூக்கத்திலே இருந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க முன்னாடி இவங்க பொண்ணு சொன்ன அந்த ஒரு உருவமும் வருது. ஏன்னா இவங்க 2த்தையுமே கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. ஆமாம், பொண்ணு சொன்ன உருவம் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு. ஆனால் அந்த உருவத்தோட கையில் பார்த்தீங்கன்னா இந்த பில்லி சூனியெல்லாம் வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பொம்மையும் இருந்துட்டு இருக்கு. அண்ட் அந்த உருவம் அம்மா மேலே ஏறியும் நிற்கிது. அண்ட் அவங்க வயிற்றுல அடிக்கவும் ஆரம்பிக்குது. அப்படி அடித்தது மட்டும் இல்லாமல் என்னையே வீட்டை விட்டு துரத்த ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு அந்த பொம்மையை வச்சு அம்மா இவங்க நெஞ்சில் அடிக்கவும் ஆரம்பிக்குது. உடனே அந்த இடத்துல வாணிஷியை அவங்க அம்மாவும் ப்ரே பண்ணி அந்த சுச்சுவேஷன்ல இருந்து வெளியிலேயும் வராங்க. பட் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அம்மா ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன, நம்ம பொண்ணு சொன்ன மாதிரி அந்த விஷயம் நடக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக வாணிஷி இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவங்க அம்மாவுக்கு இந்த சம்பவம் நடந்திருக்குல்ல கரெக்டாக, அது வந்து ஒரு 15 நிமிஷம் முன்னாடி அவங்க அம்மாவை எழுப்பி, மா எனக்கு என்னவோ தப்பாக படுது, இங்கே ஏதோ நடக்க போகுது அப்படின்னு தோணுது அப்படின்னு வாணிஷி அவங்களுக்கும் தோணிருக்கு. அப்படி தோணுனதுனால அம்மாவையும் அலர்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஒரு விஷயத்த அம்மா அதெல்லாம் எதுவும் இல்லை, கம்முன்னு தூங்கு அப்படின்னு வாணிஷி என்ன சொல்லுறாங்கன்னு பெருசாக கவனிக்காமல் அவங்கள தூங்க சொல்லியிருக்காங்க. பட் அப்படி தூங்க சொன்னால் அடுத்த 15வது நிமிஷத்துல தான் இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. அப்போ தான் அவங்க அம்மா யோசிக்கிறாங்க, ஓகே நம்ம பொண்ணு சொன்ன விஷயம் நடக்குது. அண்ட் மோஸ்ட்டாக இந்த வீட்டில் மூத்த பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயம் முன்னாடியே தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சில விஷயத்த மென்ஷன் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் அடிக்கடி இவங்க வீட்டில் இந்த அழுகுன முட்டை நாத்தமும் அடிக்க ஆரம்பிக்கும். அது எப்படின்னா அந்த ஒரு நாத்தம் இவங்க கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். எப்பப்பெல்லாம் அந்த கெட்ட நாத்தம் இவங்க கிராஸ் பண்ணி போதோ அப்போ இவங்க வீட்டில் ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடக்கும். அந்த இடத்துல உருவத்தை பார்க்கறதா இருக்கட்டும், இவங்க மேலே ஏறி அழுத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்த வந்து இவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க அண்டு பார்ப்பாங்க. இது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. வாணிஷி இவங்க அப்பாவோட ஃப்ரெண்டும் வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நம்பூதிரி கேரளாலே இருந்துட்டு இருக்காரு. அவருக்கு வயசு 85. இது வரைக்கும் எல்லாருக்குமே நல்லது பண்ணியிருக்காங்க. நீங்கள் அவரை பார்த்து பேசுனீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துல இருந்து வெளியில வரலாம் அப்படின்னு அவரும் சொல்ல. பட் வாணிஷி இவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே நொந்து போயிட்டாங்க. ஏன்னா இது வரைக்கும் நிறைய பணத்தை செலவழிச்சிட்டு இருக்காங்க. சரி, கடைசியாக இது ஒன்று மட்டும் பண்ணலாம் அப்படின்னு அந்த நம்பூதிரி அவரையும் பார்த்துருக்காங்க. பார்த்ததுக்கப்புறம் 25,000 ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அம்மாவோட செயினை விற்று இந்த ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு 25,000 ரூபாய் ரெடி பண்ணி அவருக்கும் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த நம்பூதிரி ஒரு மந்திரிச்ச தகடு அதில் எதோ எழுதி இவங்க கிட்டேயும் கொடுக்குறாங்க. அப்படி அந்த நம்பூதிரி கொடுத்தா அந்த ஒரு தகடு திரிபுரி சுந்தரி அவங்களோட எந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகடை நீங்கள் வீட்டில் வச்சு அது மேலே விளக்கேற்றி வச்சு டெய்லி பிரார்த்தனை பண்ணிட்டே இருங்க. அண்ட் இந்த 4 தாயத்தை வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்பா அம்மா வாணிஷி தங்கச்சி இவங்க 4 பேருமே வந்து கட்டிங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. இதையும் வாங்கி இவங்க கையிலையும் கட்டிக்கிறாங்க. ஆனால் இந்த சம்பவத்துக்கு முன்னாடி வாணிஷி இவங்க வீட்டில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு ரத்த காலம் வாங்கியிருக்கு. கீழே விழுவாங்க, அடிப்படுவாங்க. அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்குமா தான் இருந்துட்டு இருப்பாங்க. இதனாலே வாணிஷி இவங்க வீட்டில் இருக்கிற ஒரு சில போர்ஷனை வந்து வாடகையும் விட்டுருக்காங்க. அவங்க எல்லாருமே என்னடா இவங்க டெய்லி ரத்த காயத்தோடு போயிட்டு இருக்காங்க, நாம இங்கே இருக்கிறது ஆபத்து அப்படின்னு அவங்க எல்லாருமே வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஓவரால் அந்த ஒரு வீட்டில் வாணிஷி இவங்க குடும்பம் மட்டும் தான் இருந்துட்டு இருக்கு. ஆனால் இதுக்கப்புறம் வாணிஷி இவங்க பாட்டி கொஞ்சம் சீரியஸாக ஆகுறாங்க. ஹாஸ்பிட்டலையும் அட்மிட் பண்ணுறாங்க. அப்படி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில நாள்லேயே அந்த பாட்டி இறந்தும் போகிறாங்க. அப்படி இறந்து போனால் அந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா வாணிஷி இவங்க கையில் இருக்கிற அந்த தாயத்தை எல்லாருமே கழட்டி வச்சுட்டாங்க. ஆனால் அந்த பாட்டிக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதுதான் சான்ஸ்ன்னு இவங்களை சுற்றிட்டு இருந்தால் அந்த கெட்ட சக்தி இப்போ ஆட்டம் போடவும் ஆரம்பிக்குது. அன்னைக்கு வாணிஷி இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது இவங்கள ஒரு மாதிரி வயசுல என்னால் முடியலமா கொஞ்சம் எந்திரிச்சு வா அப்படின்னு ஒரு மாதிரி முடியாத மாதிரி அந்த ஒரு குரல்ல வாணிஷி இவங்களையும் கூப்பிடுறாங்க. இவங்களும் எந்திரிச்சு பார்க்குறாங்க, என்ன இது பாட்டியோட குரல் மாதிரி இருக்கு அப்படின்னு. பாட்டி தான் இறந்து போயிட்டாங்களே, எப்படி வருவாங்க அப்படின்னு இவங்களுக்கும் அந்த ஒரு விஷயம் ஓடிட்டும் இருக்கு. இருந்தாலும் பாட்டி குரல் மாதிரி இருக்கு அப்படின்னு எந்திரிச்சு போகலான்னு பார்க்குறாங்க. பட் அப்போ இவங்க பூஜை ரூமில் இருக்கிற அந்த பெல் அந்த மணி வந்து கீழே விழுது. அப்படி கீழே விழுந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு தோன்ற விஷயம், இல்லை இது சரியான சகுனம் கிடையாது, இப்போ நம்ம போகக்கூடாது அப்படின்னு அவங்க அம்மாவையும் எழுப்புறாங்க. அவங்க அம்மா எழுப்பி சொல்லும்போது அவங்களுக்கு இந்த ஒரு விஷயமும் புரியுது. உடனே வாணிஷி இவங்க தாத்தா கால் பண்ணி இப்போ நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அப்போ தாத்தா சொன்ன விஷயம், பாப்பா கையில் இருக்கிற அந்த தாயத்து இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை தாத்தா அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு அப்படின்னு சொல்லும்போது, தப்பு பண்ணிட்டீங்களேம்மா, அதை முதல்ல எடுத்து கட்டுங்க, முதல்ல உங்கள் வீட்டில் சாம்பிராணி வத்தி ஏற்றி வச்சுட்டு அந்த தாயத்தை எல்லாருமே கட்டுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம்
ஃபோனை கட் பண்ணிட்டு சாம்பிராணி வத்தி வீடு ஃபுல்லாக ஏற்றி வைக்கிறாங்க. அண்ட் தாயத்தை ஏற்று கட்டுறாங்க. அப்படி கட்டினதுக்கப்புறம் அந்த இடம் ரொம்பவே நிசத்தமாக வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் தாத்தா ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. அது என்னன்னா, இப்போ பாட்டி இறந்தது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஆக்சுவலாக இந்த குடும்பத்துக்காக தான் பாட்டி இறந்துருக்காங்க. அந்த ஏவல் காட்டேரி அதோட டார்கெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா உன் அம்மா தான். அதாவது வாணிஸ்ரீ அவங்க அம்மா தான். அவங்க உயிரை எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் இவ்வளோ நாள் இங்கே இருந்துட்டு இருக்கு. பட் அதோட அந்த கடைசி கட்டம் வந்ததுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணிட்டு போகணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயமும் பண்ணியிருக்கு. ஆனால் அந்த இடத்துல உங்கள் பாட்டி தான் வாண்டடாக அவங்க இறந்தாலும் பரவாயில்ல, தான் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக பாட்டி அவங்க உயிரை விட்டுட்டு இப்போ உங்கள் எல்லாருமே காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்புறம் தான் வாணிஸ்ரீ இவங்களுக்கே தெரியுது தான் பாட்டியால் தான் இப்போ அவங்க குடும்பம் கொஞ்சம் சேஃபாக இருந்திருக்கு அப்படின்னு. அண்ட் இப்போவும் பார்த்தீங்கன்னா வாணிஸ்ரீ அவங்க லைஃப்பில் ஒரு சில அசம்பாவிதம் இப்போயும் நடந்துட்டு இருக்கு. அதாவது இந்த வீடியோ நீங்கள் கேட்குற இந்த ஒரு டைம்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இன்னமும் ஒரு சில அசம்பாவிதம் நடந்துட்டு தான் இருக்குது. இது எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கூட இருக்கிற சொந்தக்காரங்க. ஸோ ஹோப் இதுக்கப்புறமா வாணிஸ்ரீ இவங்க ஃபேமிலிக்கு எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு நம்பலாம். அண்ட் இவங்க சேஃபாக இருப்பாங்கன்னு நம்பலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஓவராலாக பார்த்த ஜொமேட்டோ சம்பவம் அண்டு வாணிஸ்ரீ இவங்க சம்பவம். ஸோ இந்த 2 சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன அண்ட் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.